கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் இருக்கும். நம்பத்தக்கவரும் நம்பிக்கைக்குரியவரும் நம்மோடு இருப்பவரும் என்றென்றும் கிருபை நிறைந்த தேவனாகவே இருக்கிறார். சமூகத்திலே எப்பொழுது நமக்கு ஆறுதல் உண்டு, சமூகத்திலே எப்பொழுது நமக்கு வெற்றி உண்டு. அவரை நாம் எப்பொழுதும் நம் பக்கத்திலே வைத்திருக்க நம்மை கூறி அழைக்கிற நல்ல தகப்பன். ஆகவே இந்த நாளில் நேரடியாக நாம் வார்த்தைக்குள்ளாய் கடந்து செல்வோம். ஆகவே கடந்த வாரம் 2 வாரமாய் தேவன் விசுவாசத்தை குறித்து நம் நடுவிலே பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போ இந்த கடைசி காலத்திலே விசுவாசம் எவ்வளவு முக்கியமானது என்பதை நானும் நீங்கள் அறிந்திருக்கிறோம். விசுவாசம் இல்லாமல் நாம் தேவனோடு வாசம் பண்ண முடியாது, அவருக்கு பிரியமாய் இருக்க முடியாது, அவருடைய எந்த கிரியை நாம் நடப்பிக்க முடியாது. நாம் கடந்த 2 வாரம் அதை குறித்து தியானித்தோம். ஆகவே இந்த நாளிலும் தேவன் மீண்டுமாக அந்த விசுவாசத்தை தான் நம் நடுவிலே பேச விரும்புகிறார். என்று நாம் அந்த விசுவாசத்திலே பலப்பட வேண்டும். அப்போ இந்த நாளும் நம்முடைய விசுவாசத்துக்கு தடையா இருக்கிற காரியம் என்ன, அந்த தடை நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி கிரியை செய்கிறது, அப்போ தேவன் அந்த சூழ்நிலை நம்ம எப்படி சந்தித்து நம்மை பலப்படுத்துகிறார், பின்பாய் ஏன் அவைகள் நமக்கு சம்பவிக்கிறது என்று தேவன் நமக்கு அதை விளங்கப்படுத்தி அவர் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியத்தை நாம் புரிந்து கொண்டு அதன் பின்பாக ஒரு அசைக்க முடியாது. நாம் இன்னைக்கு பலரை விசுவாசத்திலே பார்க்கிறோம், பலரை நாம் பல காரியத்திலே பார்க்கிறோம். ஆனால் அதிகமாய் அறியப்படாத ஒரு பாத்திரம், அதிகமாய் அறியப்படாத சிறு காரியத்தை செய்த ஒரு பாத்திரத்தின் அந்த விசுவாசத்தையும் அவர் அந்த பாத்திரத்துக்குள்ள இருந்த அந்த கனமான காரியத்தையும் தேவன் பார்க்கிற வண்ணத்தை நாம் பார்த்து அதை நம் வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டு நாம் அவருக்காக வாழ வேண்டும் என்று அவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்த இந்த நாளிலும் நாம் மீதியான காரியங்களுக்குள்ளாய் கடந்து செல்ல போகிறோம். ஆகவே விரைவாக ஆதியாகமம் 15வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. 15வது பக்கம், ஆதியாகமம் 15வது அதிகாரம், பழைய ஏற்பாடு. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஆமென். இந்த காரியங்கள் நடந்த பின்பாக அப்போ நம்முடைய விசுவாசத்தை தடை செய்கிற மிக பெரிதான எதிரிடையான காரியம் என்ன என்று சொன்னால் பயம். அந்த பயம் நம்முடைய விசுவாசத்துக்கு தடை. ஆகவேதான் தேவன் இங்கே ஆபிரகாமை சந்திக்கிறார். அவர் சந்தித்த சூழ்நிலையை நீங்க பார்ப்பீங்க என்று சொன்னா 14வது அதிகாரத்துல நீங்க 14ல இருந்து 17 வரைக்கும் வாசிங்க. 14வது அதிகாரம், முந்தின அதிகாரம். தன் சகோதரன் சிரியாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கை படித்தவர்களாகிய 318 ஆட்களும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்று ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து நாக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து கவிஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவருடைய பொருட்களையும் இஸ்திரிகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். அவன் கெதர்லா கோமேரையும் அவனோடு இருந்த ராஜாக்களையும் முறியடித்து திரும்பி வருகிற போது சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். ஆமென். இங்க நடக்கிற சம்பவத்தை பாருங்க. பயம் இல்லாம, சாதாரணமா இல்லை. ஆபிரகாம் ஒரு போர் வீரனோ ஒரு யுத்த வீரனோ இல்லை, விசுவாசத்தின் தகப்பன் என்றுதான் நமக்கு அவனை குறித்து அடையாளப்படுத்துகிறார். அவனிடத்துல இருந்தது அற்பமான சொற்பமான 318 பேர் தான். அதுல எத்தனை பேருக்கு யுத்தம் பண்ண தெரியும், எத்தனை பேருக்கு காரியம் நடப்பிக்க தெரியும் தெரியாது. அவர்கள் மந்தைகளை மேய்ப்பவர்கள், கோல்களை பிடித்துக் கொண்டு மந்தைகளை மேய்த்து மந்தைகளோடு திரிகிறவர்கள். ஆபிரகாமும் அப்படித்தான் பாருங்க. ஆனா இந்த சம்பவத்தில் ஆபிரகாம் பயப்படவே இல்லை. ஆபிரகாம் தன்னுடைய அங்கே லோத்து பிடிக்கப்பட்டு விட்டான் என்ற செய்தி அவனுக்கு வந்த உடனே ஆபிரகாம் பயப்படவே இல்லை. உடனடியாக அங்கே இருந்த எந்த சூழ்நிலையும் பார்க்க இல்லை. எல்லாவற்றிலும் அவனோடு இருந்த எல்லாரையும் ஆயத்தப்படுத்தி நிச்சயமா அந்த விசுவாசத்தின் நிமித்தம் அவன் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அந்த யுத்தத்துக்கு போகிறான். சாதாரணமா இல்லை. நீங்க 9வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. எத்தனை ராஜாக்கள் என்று பாருங்க. ஏலாமின் ராஜாவாகிய கெதர்லாகோமோரோடும் ஜாதிகளின் ராஜாவாகிய
யுத்தத்துல பங்கெடுத்தவர் 9 ராஜாக்கள். எல்லாருமே ராஜாக்கள், யுத்தங்களை அறிந்தவர்கள், யுத்தத்தை பார்த்தவர்கள், யுத்த களத்திலே இருந்தவர்கள். ஆனா ஆபிரகாம் அதற்கு எதிரிடையானவர். யுத்த களத்தை பார்க்காத ஒரு மனிதன், வயது முதிர்ந்தவன், தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டு அப்படியே கீழ்ப்படிந்து வந்தவன். அவனிடத்திலும் சொற்ப ஜனங்கள் இருக்கிறார்கள். அப்போ இந்த ஆபிரகாம் அங்கே இதற்கு முதல் நடப்பித்த காரியம் கர்த்தரை நிச்சயமாக வேண்டாம். ஆகவேதான் அங்கே சாலோமின் ராஜா வந்து அவனை ஆசீர்வதிக்கிற அந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவன் இவைகளுக்கு பின்பாக வந்து ஆபிரகாமுக்கு சொல்லுற காரியத்தை கொஞ்சம் பாருங்க. பயப்படாது. தேவன் சொல்லுகிறார் பயப்படாது. தேவன் நம்முடைய உள்ளத்தை அறிந்திருக்கிறார். தேவன் நாம் பார்க்கிற வண்ணமாய் பார்க்கிறவர் அல்ல. தேவனுடைய பார்வை வித்தியாசம். தேவன் நம்முடைய உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவர். அப்போ தேவன் வந்து ஆபிரகாமை பார்த்த பொழுது அவர் முதலாவது சொன்னது, ஆபிரகாமே நீ பயப்படாது. இப்போ இதற்கு நடப்பித்த காரியங்களை பாருங்க. பயந்த ஒரு மனிதனால எப்படி அத்தனை ராஜாக்களோட எதிர்த்து நின்று அத்தனை பொருட்களை மீட்டுக் கொண்டு அவனுடைய அங்கே சகோதரனாகிய லோத்தை மீட்டுக் கொண்டு அவன் வெற்றியாய் ஒருத்தரும் சேதம் இல்லாமல் பாருங்க, அவன் பவுஞ்சாய் தன்னா ஒரு யுத்த ஆலோசனைக்குரிய மனிதனாக செயல்பட்டு அங்கே எந்த சேதம் இல்லாமல் எல்லாத்தையும் சகல பொருட்கள் ஒன்று கூட சேதப்படையும். அப்போ நடப்பித்த காரியம் பயந்த ஒரு மனிதனால் நடப்பிக்க கூடுமோ? ஏன்னா அந்த நாட்களில் இந்த ராஜாக்கள் நாம் பார்க்கிற வண்ணம் இல்லை. யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். நமக்கு நெபுகாத்நேச்சர் குறிச்செல்லாம் தெரியும். வெட்டா வெட்டு. அப்படிப்பட்ட ராஜாக்களோட யுத்தம் பண்ணி ஜெயித்த ஆபிரகாமை பார்த்து தேவன் சொல்லுகிறார், என்ன சொல்றான்? நீ பயப்படாதே, நான் உனக்கு மகா பெரிய பலனும் கேடகமாய் இருக்கிறேன். அப்போ தேவன் நம்மை பார்த்து கொடுக்கிற வார்த்தை அதுதான். ஏன்னா நாம் ஆபிரகாமின் சந்ததி, ஆபிரகாமுக்குள் அழைக்கப்பட்ட நமக்கு அவர் சொல்லுகிற வார்த்தை அதுதான். இதே புதிய ஏற்பாட்டிலும் இதற்கு ஒப்பாக பேசுகிற காரியங்களை பின்பாய் பார்க்க போவோம். அப்போ ஆண்டவர் முதலாவது ஒரு மனிதனை சந்திக்கும் பொழுது வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொண்டவர், தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சவர். ஆனாலும் தேவன் சொல்றார் நீ பயப்படாது. இப்போ பாருங்க, தேவன் அவனோடு பேசுகிறார், தேவனுடைய சத்தத்தை கேட்கிறார். அதற்கு பின்பாக நடக்கிற சம்பவத்தை கொஞ்சம் 2-5 வரைக்கும் வாசிங்க. அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றார். பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான் என்றார். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, கர்ப்பப்பிறப்பா இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவனமாய் இருக்கும் என்றார். மீண்டுமாக தேவன் ஆபிரகாமை பலப்படுத்துகிறார். இந்த ஆபிரகாம் கலைக்கிற காரியத்தை கொஞ்சம் பாருங்க. அதுக்கு ஆபிரகாம் சொல்ற காரியங்களை பாருங்க. அவன் மற்றவன் லோத்துக்கு ஒரு சூழ்நிலை வரும்பொழுது ஆபிரகாம் பயப்படுகிறான். இப்ப ஆபிரகாம் எங்க பயப்படுகிறான்? தன் சூழ்நிலைகளை பார்த்து பயப்படுகிறான். இந்த பயம் தேவனோடு நடப்பதற்கு நமக்கு பெரிய தடை. ஆகவேதான் தேவன் வந்து ஆபிரகாமை முதலாவது புகழ்ந்து கொண்டார். ஆபிரகாம், சபாஷ் ஆபிரகாமே, நீ பெரிய காரியம் இல்ல. தேவனுக்கு தெரியும் இவன் சூழ்நிலை வரும் பொழுது இவனுக்கு இந்த விசுவாசத்தில் இவன் முன்னேறி போக முடியாதபடிக்கு தடையா இருக்கிறது ஆபிரகாம் தான். ஆகவேதான் பாருங்க, ஆபிரகாமோட பேசிட்டு அதை உறுதிப்படுத்தும்படியே கொண்டு வானத்தில் இருக்கிற அந்த நட்சத்திரங்களை நீ என்ன கூடுமென்றா எண்ணிப்பார் ஆபிரகாமே. அப்போ தளர்ந்து போயிருந்த அவனுடைய அந்த பயத்தை நீக்கின உடனே 6வது வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதில் அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆமென். அப்போ ஆபிரகாம் அந்த இடத்துல பயந்தான். தனக்கு ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அவன் பயந்தான். ஆனாலும் கர்த்தர் நல்லவர். அவர் ஆபிரகாமை பலப்பெயரிட ஆபிரகாமை முற்குறித்தவர், ஆபிரகாமை தெரிந்து கொண்டவர். ஆபிரகாமுக்கு எதிராக எத்தனை ராஜாக்கள் எழும்பி வந்தாலும் தேவன் அவனுக்கு ஜெயம் கொடுக்கிறவர். தேவனுடைய நோக்கம் ஆபிரகாமுக்குள்ள இருக்கிற அந்த பயம், அவனுக்குள்ள இருக்கிற பயம் போனால்தான் அவன் பின்னாலே விசுவாசத்தின் தகப்பன்பதற்கு ஏதுவான காரியங்களை அவன் செய்ய முடியும். அந்த பயம் போனபடியினால
விசுவாசத்தின் கிரியையாக அங்கே தகன பலியாக தேவன் சொன்னவுடனே, ஏன் அவன் பயம் தேவனுக்கு உகந்த பயமாய் தேவன் மேல் அந்த பயம் மாறி தேவனே சொல்லுகிறார், ஆபிரகாம் எனக்கு பயந்தவன். இப்போ ஆபிரகாம் பயந்தது தன் சூழ்நிலையை பார்த்து. இப்போ ஆபிரகாம் எப்படி மாறிவிட்டான்? தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனாய், சூழ்நிலைக்கு பயப்படுகிற மனுஷனாய் அல்ல. ஆகவேதான் நாம் ஆபிரகாமை விசுவாசத்தின் தகப்பன் என்று நாம் கொண்டாடுகிறோம். அப்ப நம்மை அழைத்த தேவனும் நம்மிடத்திலே வரும்பொழுது அவர் பார்க்கிறார் நமக்குள்ளே என்ன காரியம் தடையா இருக்குது. அப்போ அதை அவர் நீக்கும்படிதான் நம் நடுவிலே பேசுகிறவர். அப்போதான் நீங்க விசுவாசத்துல பலப்பட முடியும், விசுவாசத்துல வளர முடியும். இப்போ இன்னும் ஒரு சம்பவத்தை, ஆதியாகமம் 26. இப்போ நம் அடுத்த சந்ததியாகிய ஈசாக்கிடத்திலே வருவோம். 1 வரைக்கும் வாசிங்க. 26 1 தொடக்கம் 3 வரைக்கும் 30வது பக்கம் பழைய ஏற்பாடு. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கோராலுக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆமென். பாருங்க, அங்கே ஈசாக்கிடத்திலே வந்து ஆண்டவர் அவனுக்கு சொன்ன காரியம், நீ இந்த தேசத்துல தங்கியிரு ஈசாக்கு, நீ போக வேண்டிய அவசியம் இல்லை, நீ எகிப்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், பஞ்ச காலத்தில் நீ கவலைப்படாமல். அப்படியே அவன் பயப்படல, பஞ்சத்தை குறித்து அவன் பயப்படல, பஞ்சத்துல என்ன நடக்கும் என்பது அப்படியே தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அவன் அங்கேயே தங்கிவிட்டான். வரப்போகிற அந்த சூழ்நிலைகள், அங்கே வரப்போற சுற்றி சம்பவிக்க போற சம்பவங்களை குறித்து பஞ்சம் எல்லாரும் பயப்பட. ஏன்னா அவனை நம்பி அவன் மாத்திரமல்ல, அவன் பரிவாரங்கள் உண்டு. அப்போ அவன் பயப்பட இல்லை. இப்ப பாருங்க 7வது வசனத்தை வாசிங்க. அதே அதிகாரத்துல, அவ்விடத்து மனிதர்கள் அவன் மனைவியை குறித்து விசாரித்த போது, இவளின் சகோதரி என்றான். ரெபெக்காள் பார்வைக்கு அழகுள்ளவள் ஆனபடியால் அவ்விடத்து மனிதர்கள் அவள் நிமித்தம் தன்னை கொள்ளுவார்கள் என்று எண்ணி அவளை தன் மனைவி என்று சொல்ல பயந்தாள். ஆமென். நேரம் தெளிவாய் சொல்லுங்க. இப்ப இவருடைய சூழ்நிலை இவனுக்கு எதிரடியா வரும்பொழுது விசுவாசத்தை விட்டுட்டான். இப்ப இவனுக்குள்ள பயம். இப்ப ஆண்டவர் வந்து சொல்றா, நீ பயப்படாத, உன்னை தகப்பனை நடத்தினது போலவே நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார். எப்படி ஆபிரகாமுக்கு சொன்னார், மகாபெரிய பலனும் கேடரும் என்று. அப்போ அதே ஒப்பான காரியத்தை இங்கே சொல்லுகிறார். நீ போக வேணாம், பஞ்சம் உன்னையே சேதப்படுத்த. அப்படியே ஈசாக்கு அதை விசுவாசித்து தங்கிட்டான். ஆனா தன்னை வைத்து அங்கிருக்கிற ஜனங்களோடு காரியத்தை அவன் நோக்கி பார்த்த பொழுது விசுவாசம் போயிட்டு, ஏன் பயந்தான், பயம் வந்துட்டது. அப்ப பயம் உங்களோட விசுவாசத்தை உங்களை விட்டு நீக்கி போடும். நீங்க எப்படிப்பட்ட பெரிய விசுவாசத்துல பெரிய மனிதனா இருந்தால் கூட அந்த சந்தர்ப்பத்துல பயம் வந்துட்டா நீங்க தள்ளாடி போவீங்க, அந்த சூழ்நிலைக்குள்ள நீங்க உங்களை விட்டுருவீங்க. தேவன் அதை விரும்புறதே இல்லை, ஆகவேதான் தேவன் பாருங்க, அதிலே தொடர்ந்து வாசிங்க 19-21 வரைக்கும். 26ஆம் அதிகாரம். ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேராலூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோடு வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டார். வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்து வாக்குவாதம் பண்ணினார்கள், ஆகையால் அதற்கு சித்தனா என்று பெயரிட்டார். பாருங்க, இங்கே அவன் விசுவாசம் ஒன்றை கட்டுறான், அதை உடைக்கிறான். அவன் அதை குறித்து பெருசா வாக்குவாதம் பண்ண போவேன் என்று அவனுக்கு விசுவாசம். இன்னொன்று வெட்டுவான், அடுத்ததை அதையும் தவிர்த்து போடுறான். அப்போ அப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையவன் போய் சண்டை பிடிக்கல, வாக்குவாதம் பண்ணல, எதையுமே அவன் செய்யல. ஏன்னா தேவன் சொல்லிட்டார், பஞ்ச காலத்தை உன்னை நான் பாதுகாப்பேன். ஆனா அவனுக்குள்ள சூழ்நிலை வரும் பொழுதுதான், அதை நீங்க நன்றாய் புரிந்துக்கொள்ள, நமக்குள்ள ஒரு காரியம் வரும் பொழுதுதான் நம்மை பயம் பெரிதாய் ஆளுகை செய்கிறது. நம்முடைய விசுவாசம் எல்லாமே அடிக்கப்பட்டு போகுது அங்கதான்.
தேவன் அதற்காகத்தான் அவர் தம்முடைய தான் அழைத்த மனிதரிடத்திலே பேசின காரியங்களை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கணும். எப்படி பேசி எப்படி அவர்களை நடத்தி கொண்டு வந்தார், அவர் தம்முடைய கிரிகளை எவ்வளவு தூரம் விசுவாசம் உள்ள தகப்பனா இருந்து நடத்தினாங்க நாம் புரிந்து கொண்டார். நம்முடைய விசுவாசம் அசைக்கப்படாது. நம் சூழ்நிலைக்கு ஏற்ப நம்முடைய விசுவாசத்தை விட்டு கொடுக்க மாட்டோம். நாம் அந்த விசுவாசத்தை நிலைத்திருப்போம். இப்ப 22 வாசிங்க. பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டார். அவன் பாருங்க, அதுதான் தேவனுடைய வழி. அதுதான் அந்த விசுவாசம் நம்ம நடத்துற வழிதான். பாருங்க, தேவன் எனக்கு வழியை உண்டாக்கினார் என்று சொல்லி ரெகோபோத். இன்னைக்கு இந்த ரெகோபோத் என்ற பேரை அநேக ரெகோபோத் நீங்க பார்க்கணும். ரெகோபோத் ஊழியங்கள் அப்படி அந்த அளவுக்கு அவன் வைத்த இந்த பேர் இந்த காலத்திலும் அது மேன்மையா எண்ணப்படுகிறது. அப்போ அப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையவன் தான். ஆனா தனக்கென்று வரும்பொழுது அவனுடைய பயத்தை பாருங்க. பாருங்க, திருப்பி 24ஆம் வசனத்தை தேவன் அவனை பார்த்து என்ன சொல்றாரு? அதே இதுல அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, என்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். பாருங்க, தேவன் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர். அவன் பயந்ததை அறிந்தார், போய் சொல்லுகிறான், நீ பயப்படாது, மீண்டும் தரிசனமாகும். நம் ஆண்டவரை நாம் புரிந்து கொள்ள, நாம் அவரோடு அந்த விசுவாசத்தில் இணைந்துட்டா நாம் ஒரு நாளும் அந்த பயம் என்கிற அந்த எதிரடியான காரியத்துக்கு நாம் போக மாட்டோம், போகவும் கூடாது. போயிட்டோம் என்று சொன்னால் நம்மை சூழ்நிலை இழுத்து விடும், இல்லை சுற்றி சம்பவிக்கிற காரியங்கள் நம்மை விழுத்தி விடும், இலகுவாய் விழுத்தி விடும். ஆகவே நாம் மீண்டும் பாருங்க, இவன் என்ன ஈசா கூடாக சந்ததி விளங்க, வானத்து நட்சத்திரங்கள் யாக்கோபு ஆசீர்வதிக்கப்படணும், அதனூடாக கோத்திர பிதாக்கள் வரணும். பெரிய திட்டத்தையே கர்த்தர் வைத்திருக்கிறார் ஈசாக்குக்கு. அந்த திட்டத்தை குறித்து தகப்பன் நிச்சயமாய் நீ ஆசீர்வதிக்கப்பட்ட, நீ உனக்கு சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும் என்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவன். ஆனா பயந்தான். அவன் அந்த விசுவாசத்தோடு அவன் நடந்திருந்தான். அவன் பயந்திருக்க மாட்டான். அவனுக்கு தெரியும் தன் மனைவி நிமித்தம் நிச்சயமாய் கொள்வதற்கு தேவன் அனுமதிக்க போறேன். தன் தகப்பனுக்கு செய்த காரியத்தை தகப்பன் சொல்லி இருப்பான். பார்வோன் அங்கே சாராளை கொண்டு போன பொழுது கர்த்தர் அங்கே பார்வோனோடு யுத்தம் செய்கிறார், தொட விடவே இல்லை. அப்ப அந்த விசுவாசம் போயிட்டு, ஏன் அவன் அந்த சூழ்நிலைக்கு ஒரு நிமிஷம் போனதால விசுவாசத்தை விட்டு அந்த இடத்துல அவன் கொஞ்சம் இருந்து யோசித்து பாருங்க. ஜெபத்தினால 20 வருஷ காத்திருப்புக்கு பின்பு ஜெபத்தாலே அங்கே அவள் கர்ப்பவதியாகி பிள்ளைகளை பெறுகிறார். அதை இரட்டிப்பாய் தேவன் ஆசீர்வதித்துக் கொடுக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட ஈசா அவனும் பயந்தான் தகப்பனை போல. பாருங்க, ஆண்டவர் நல்லவர், நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறவர், நம்முடைய உள்ளந்திரியங்களை அறிகிறவர், நமக்குள்ள என்ன இருக்கு என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே மீண்டும் போய் சொல்ற, நம்முடைய அப்பாவை ஞாபகப்படுத்துகிறார். அப்போ நமக்கும் தேவன் நம்முடைய முற்பிதாக்களை ஞாபகப்படுத்துகிறார். நம் முற்பிதாக்களை ஞாபகப்படுத்தி நம்மோடு பேசுகிறவர். இஸ்ரவேலரோடு பேசும்பொழுது அப்படித்தான் பேசுகிறவர். நம்மோடு பேசும் பொழுது நம் இஸ்ரவேலின் தேவன் நம் கர்த்தர் என்று சொல்லுகிறோம். அவர் அப்படித்தான் நம்மோடு பேசுகிறவர். அவர் பின்னாலே அப்படித்தான் பேசினார். அப்போ பயம் எதிரிடையான காரியம். அந்த பயம் நம்மை விட்டு நீங்க. ஆகவேதான் தேவன் நமக்கு வார்த்தைகளை, நமக்கு நிச்சயமா ரெகோபோத் உண்டு. நாம் எசேக்கு சித்தனாக்குள்ள போறது இல்லை. தோற்று போட்டாலும் அந்த நேரம் நமக்கு தோல்வியாய் தெரிந்தாலும் அதுக்குள்ளே நம்ம பயந்து நம்மை விட்டுடக்கூடாது. நமக்கு ஒரு ரெகோபோத், நமக்கு ஒரு திறந்த பெரிதான வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். நாம் விசுவாசிக்கிற தேவன் விசுவாசத்தில் உண்மை உள்ளவர், தொடங்கி முடிக்கிறவர். அவரே அதன் தொடக்கமும் முடிவும். இடையில நாம் பயத்தினால் அதை விட்டுடவே கூடாது. அந்த நாட்களில் தேவன் பாருங்க, அநேக வார்த்தைகள் கொடுக்கப்படாத காலத்தில் தேவன் நேரடியாய் தரிசனமாய் நேரடியாய் பேசுகிறார். என்ற அழைப்பு பெரிது. அப்போ உங்களை அழைத்த அழைப்பு பெரிது என்பதை நீங்க புரிந்து கொள்ள. புரிஞ்சிட்டீங்கன்னா நீங்க பயப்பட மாட்டீங்க. சவால்களை எதிர்த்து நிற்பீங்க, சவால்களுக்கு முகம் கொடுப்பீங்க, பயப்பட மாட்டீங்க. பயந்துட்டீங்கன்னு சொன்னா நீங்க அந்த சரியான அந்த உறவுக்குள்ள இல்லை. அப்போ உங்களோட அப்பாவை குறித்து நீங்க அறிந்திருக்கிறது சரியான மிக குறைவு. அதுதான் ஆபிரகாம் ஈசாக்கை காட்டி நமக்கு தம்மை அதிகமாய் வெளிப்படுத்தின கர்த்தர். இப்பொழுது யோசுவாவின் புத்தகம்
யோசுவாவுக்குள்ள கொஞ்சம் போய் அதையும் சற்று பார்த்துக்கணும். இப்ப யோசுவாவை குறித்து நாம் தியானிப்போம். யோசுவாவை நமக்கு நன்றாக தெரியும். அங்கே விசுவாசத்திலே அறிக்கை பண்ணினவன், அங்கே போய் அந்த கானான் தேசத்தை வேவு பார்த்து வந்தவன், தேசத்தை குறித்து அறிந்தவன். ஆனா அந்த தேசத்து சூழ்நிலைகளுக்கு அவன் பயப்படவே இல்லை. அவனுக்கு முன்பாக விசுவாசம் நின்றுட்டு, ஏன் அவனோடு கூட அந்த நாட்கள்ல மோசே என்கிற தேவ மனிதன் இருக்கிறான். ஆனாலும் தெரியும், யோசுவாவுக்கு தெரியும், மோசே எடுப்படுகிற நாட்கள் வரும். அப்போ இங்க சூழ்நிலை எப்படின்னா, மோசே எடுக்கப்பட்டு மோசே மரித்து போய்விட்டான். இப்போ விசுவாசத்துல வீரனாய் விளங்கினவன் தான். இப்போ இவனுக்கு முன்பாக எரிகோ பெரிய அலங்கமா நிக்குது. இப்போ பெரிதான ஒரு தேசத்துல எத்தனையோ யுத்தங்களை செய்ய பல காரியங்கள் யோசுவாவுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கு. ஆனா விசுவாசத்தை அறிக்கை பண்ணி இப்ப சூழ்நிலை வேற விதமாயிருக்கு. இப்ப அந்த விசுவாசம் உள்ளுக்குள்ள இவன் தள்ளாடுது. இப்ப தேவன் இவரோடு பேசுகிற காரியத்தை 1-9 வரைக்கும் வாசிங்க. அப்படியே கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் இவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்திரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐபிராத்து நதியான பெரிய நதி மட்டும் உள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையா இருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலம் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகியாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். ஆமென். பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை கொண்டு தேவன் யோசுவாவுக்கு கொடுக்கிறார். ஏன்னா யோசுவாவுடைய இதயம் இப்போ கொஞ்சம் கலங்கிட்டது. அதான் சொல்லி, கலங்காத, நீ திகையாத, நீ பயப்படுகிறாய், பலம் கொண்டு திடமனதாய் என்னோட பயத்தை நீக்கி போடு. நீ பயப்படாத யோசுவாவே, நான் மோசேக்கு சொன்னதை உன்னை கொண்டு நான் நிறைவேற்ற போறேன். ஆனா நீ ஒரு காரியத்துல மிக தெளிவாய் இருக்கணும். என் வார்த்தையை நோக்கிப்பார். நான் உனக்கு சொன்ன வார்த்தையை நீ பிடித்துக் கொள்ளணும். உயிருள்ள நாளெல்லாம் ஒருவன் உன்னை எதிர்த்து நிக்கல, செய்து முடித்தார் கர்த்தர். அவனை குறித்து சொல், 31 ராஜாக்களும் அவனுக்கு முன்பா எதிர்த்து நிற்க முடியலையா? தேவன் சொல்லிட்டா செய்து முடிப்பார். ஆகவேதான் யோசுவா பயப்பட இல்லை. அதன் பின்பா யோசுவாவோட காரியத்தை நீங்க பாருங்க. தேவனோட பலப்படுத்தி கொண்டு இந்த வார்த்தை, பயப்படாத பயப்படாத, இதுதான் தேவன் நம்மளோட வாழ்க்கையிலும் சொல்லுகிறது. நம்முடைய விசுவாசத்தை நம்ம விட்டுறக்கூடாதுதான் தேவன் பல வழிகளை நம்மை நோக்கி இந்த வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருப்பான். இந்த வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருப்பான். இன்னைக்கு காலையில தேவன் இதை என்னோடு பேசின பின்பாக நான் யூடியூபுக்குள்ளே போய் முதலாவது நான் ஒரு கை வைக்க, இதே வார்த்தையின் முகத்தில் அப்படியே வந்து அந்த ரேமா மினிஸ்ட்ரி அந்த செய்கிற அந்த ஊழியக்காரனுடைய அந்த இதுல ஒரு சின்ன கிளிப்பிங் அதை போட்டுருக்காங்க. அது அப்படியே வந்தது. அப்படியே தேவன் சொன்ன அதே வார்த்தை, நான் உனக்கு மகாபெரிய பலனும் கேடகமா இருக்கு. இந்த வார்த்தை வந்த பொழுது என் உள்ளத்துல மிக சந்தோஷம். அப்படி என்னோடு பேசின மாதிரி தேவன் அதை ஆணித்தரமாய் உறுதிப்படுத்தி காண்க. முதலாவது கிளிப்பிங் அதுதான், அப்படியே வந்துச்சு. அப்போ ஆண்டவர் பேசினா அதை நமக்கு உறுதிப்படுத்துவார். நீங்க பயப்படக்கூடாது. பயம் என்பது பெரிய தடை உங்களுடைய விசுவாசத்துக்கு, உங்களுடைய ஊழியத்துக்கு, உங்களுடைய வாழ்க்கைக்கு, உங்களுடைய எல்லாத்துக்குமே அது தடை. அந்த தடையை நீங்க நீக்கணும். பயப்படக்கூடாது. நீங்க பயப்பட வேண்டியவர் ஒருவரே, அஞ்சப்படத்தக்கவர் அவர் ஒருவர் மாத்திரமே. ஆகவேதான் தேவன் நம்மை பலப்படுத்த விரும்புகிறார்.
சொல்லுகிறார், கலங்காதீங்க, திகையாதீங்க. இங்க யோசுவாவுக்கு அவர் சொன்ன காரியத்தை பாருங்க, என் வார்த்தைகளை மாத்திரம் நீ விட்டுறக்கூடாது, மோசே ஊடாய் உனக்கு கற்றுக் கொடுத்து. அப்போ நம்முடைய ஊழியக்காரர்களூடாக, தேவ மனிதர்களூடாக பல தேவ மனிதர்களை சந்திக்கிறோம். பல தேவ மனிதர்களூடாக நல்ல வார்த்தைகள், எல்லாம் வேத வார்த்தைகளை, நல்ல வார்த்தைகளை, விசுவாச வார்த்தைகள் நம்மை குறித்து தேவன் பேசினால் அதை நம்ம பிடிச்சிடணும், விட்டுறக்கூடாது. நமக்குள்ளே இருந்து நம் ஆவி சொல்லணும், நம் ஆவியான சாட்சி கொடுக்கணும், சொல்லணும். அப்பா நீங்க இப்படி சொல்லி இருக்கிறீங்க, நான் பயப்பட மாட்டேன். நீங்க நலனா இருக்கிறீங்க, நான் பயப்பட மாட்டேன். பாருங்க, ஆண்டவர் எப்படி யோசுவாவை நடத்தி முடித்தார், அவன் அதே அறிக்கை பண்ணுகிறான். முடிவிலே ஜெயம். ஆகவே நான் கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று அவனை குறித்து வேத நமக்கு அடையாளப்படுத்துகிறது. ஏண்டா மோசையை போல அடுத்ததாய் கர்த்தருக்குரியதை செய்து முடித்த ஒரு உண்மையான உத்தமை. நான் பயப்பட இல்லை. ஐயோ ஆண்டவரே, 31 ராஜாக்கள் வருவாங்களே, நான் எப்படி போறேன்? இந்த ஜனங்களை நம்பிட்டு யுத்தத்தில் இதில் பழகின ஜனங்களும் இல்லையே. ஆகவே நான் பேசுவார், குலவிகளை அனுப்பி, கர்த்தர் கல்மலைகளை அனுப்பி யுத்தம் பண்ணினார். அவர் வாக்கு பண்ணிட்டா உங்களுக்கு அவர் யுத்தம் பண்ணுவார். ஆகவே நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன, அமர்ந்திருங்க, அமர்ந்திருந்து நானே உங்கள் தேவன் என்று அறிந்து கொள்ளுங்க. யுத்தம் கர்த்தருடையது, என் கரம் உங்களுக்காக யுத்தம் செய்யும். பாருங்க, நம்ம அதை மறந்து போகிறவர்கள். ஆகவேதான் நம்மால முன்னேறி போக முடியல. ஒரு காலை முன்னுக்கு வைத்தா 3 காலை நம்ம பின்னுக்கு வைக்கிறோம். ஏண்டா நமக்கு இருக்கிற பயம் நம்மை தடை செய்கிறது, முன்னேற முடியாமல் நம்முடைய வாழ்க்கைக்கு தடையா இருக்கிறது. கர்த்தருக்குள்ள கூட நம்மால முன்னேறி போக முடியல. அப்போ மிக கவனமா இருக்கணும். ஆகவேதான் ஆண்டவர் எப்பொழுது நம்மை பலப்படுத்த விரும்புகிறவர். நம்மை பார்த்து அவர் சொல்லுகிற காரியம் அதுதான். பின்பா இன்னுமாய் பார்க்க போறோம். அப்ப நமக்குள்ள ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் நாம் பயப்படுகிறோம்? ஏசாயா 43வது அதிகாரத்தை எடுங்க. இருந்து 24 வரைக்கும் உள்ள வார்த்தைகளை வாசிங்க. 43 ஏசாயா 849வது பக்கம், பழைய ஏற்பாடு. ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. இஸ்ரவேலே, நீ என்னை குறித்து மனச்சலித்து போனாய். உன் ஆடுகளை தகன பலிகளாக நீ எனக்கு செலுத்தவில்லை. உன் பலிகளாலே நீ என்னை கனம் பண்ணவும் இல்லை. காணிக்கைகளை செலுத்தும்படி நான் உன்னை சங்கடப்படுத்தாமலும் காட்டும்படி உன்னை வருத்தப்படுத்தாமலும் இருந்தேன். நீ எனக்கு பணங்களால் சுகந்த பட்டையை கொள்ளாமலும் உன் பலிகளின் நிலத்தினால் என்னை திருப்தியாக்காமலும் உன் பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்தி உன் அக்கிரமங்களினால் என்னை வருத்தப்படுத்தினாய். ஆமென். நாம் ஏன் பயம் நமக்குள்ளே வருகிறது என்று சொன்னால், நமக்குள்ளே இருக்கிற நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள் பெரிய தடை. நம்மை கர்த்தருக்கு அடுத்தது அது மாத்திரமல்ல, நாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறது இல்லை. அவரே சொல்லுகிறார், நம்ம மனம் சஞ்சலித்து போயிட்டோம். கிரியை இல்ல, நமக்கு அந்த விசுவாசம் இல்லாம நம்ம சஞ்சலித்து போய்விட்டோம். இது மோசைக்கு செய்தது, இது யோசுவாவுக்கு செய்தது என்ற அந்த காரியங்களை மாத்திரம் பார்த்துட்டு அதை எனக்கும் செய்ய வல்லவர் என்பதை நாம் விட்டுட்டோம். ஆண்டவரை சொன்ன, நீ என்னை நோக்கி கூப்பிடலையே. ஆண்டவர் சொல்லி, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன். வார்த்தை சத்தியம். நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அவனை நாமத்தை அறிந்திருக்கிறபடி நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். இது சத்தியம். ஆனா இங்கே நமக்கு பயம் வர்றதுக்கு காரணம் என்ன? கர்த்தரை நோக்கி கூப்பிட தவறுகிறோம். நம் சூழ்நிலை வரும் பொழுது முதலாவது சூழ்நிலைக்குள்ள நாம் அமிழ்ந்து போகிறபடினால் பயம் நம்மை சூழுகிறது. ஆகவேதான் பேதுருவை பார்த்த ஆண்டவர், என்னை பார்த்து நீ நடந்து வா. பேதுரு நடந்தான். ஆனா ஒரு நிமிஷம் அவன் பயப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அமிழ்ந்து போயிட்டான். அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு இருந்தான். அவன் அமிழ்ந்து போயிருக்க மாட்டான். அப்போ இங்கே நாம் கர்த்தருடைய கிரியையில நாம் மனம் சஞ்சலித்து போய்விட்டோம். கர்த்தரை நாம கூப்பிடுறது இல்லை. கர்த்தரை நாம் கனம் பண்ணுகிற விதமாய் கனம் பண்ணுகிறது இல்லை. ஏன்னா அவர் நம்மளை சங்கடப்படுத்தாத தேவன். நல்ல தகவல் பாருங்க, நம்மை சங்கடப்படுத்துறதே இல்லை. நல்லதை காண்பித்து கொடுத்து விட்டு நம் கரத்திலே சுதந்திரத்தை கொடுத்தவர். நல்ல தகவல். அப்படி அவர் சங்கடப்படுத்துற பாருங்க, சிலரை அவர் சங்கடப்படுத்தி இதை செய் என்று சொல்லி அப்படிப்பட்டவர்களை செய்ய பண்ணின கர்த்தர். ஆனா இங்கே சொல்லுகிறார், நான் உங்களை சங்கடப்படுத்த இல்லை. நீங்க ஆண்டவருடைய இருதயத்தை புரிஞ்சு கொள்ளணும். ஏனென்றால் ஆண்டவருக்கு தெரியும்
இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அப்போ சொல்ற, நான் உங்களை சஞ்சலப்படுத்த இல்லை, நான் சங்கடப்படுத்த இல்லை. ஆனா நீங்க என்ன பண்ணினீங்க? என்ன வருத்தப்படுத்தினீங்க, என்ன சங்கடப்படுத்தினீங்க. அப்போ இதெல்லாம் நீங்க செய்தபடியால் தான் உங்களுக்குள்ள பயம். என்னோட நீங்க நடப்பதற்கு, அந்த விசுவாசத்தை நடப்பதற்கு பாருங்க, பின்னுக்கு அவர் சொல்லிக் கொண்டு போற காரியம் நீங்க கொஞ்சம் பாருங்க. தேவனே சொல்லுகிறார், தம் தீர்க்கதரிசியை கொண்டு தேவனே பேசுகிறார். அப்போ இது வேதத்தில் நமக்கு சத்தியமாய் எழுதப்பட்டிருக்குது. ஆண்டவரே அதை சொல்லுகிறார். அப்போ நம்ம இதுகளை செய்யாத நமக்கு ஒரு பயம். இது சரியா, அது புள்ளியா? நம்ம இதை செய்துட்டு சரிபுல பார்க்காம நம்ம ஒரு காரியத்தை கர்த்தர் நிமித்தம் செய்துட்டு அப்படியே கர்த்தருக்கு நம்ம விட்டு கொடுத்துட்டோம் என்று சொன்னா, கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். கடைசி நாளை சரிபுல பார்க்கிறது கர்த்தர். இப்போ நாம் அவற்றை நமக்கு கொடுத்துடணும். மாறாக அவரை சங்கடப்படுத்துகிறோம், மாறாக நாம் அவரை வருத்தப்படுத்துகிறோம். வருத்தப்படுத்தி போட்டு நாம் எதினால் என்று கேட்கிறோம். அப்போ நம்முடைய இந்த காரியங்கள் மாறிடணும். மாறினால்தான் அந்த பயங்கள் உங்களை விட்டு நீங்கும். அப்பொழுது நீங்க அதுல உறுதியாக கர்த்தரோடு நீங்க நடக்க முடியும். இப்ப நம்ம புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரப்போகிறோம். புதிய ஏற்பாட்டுல பார்த்து நாம் முடிக்க போகிறோம். இப்ப மார்க்கு 5வது அதிகாரம். இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. பாருங்கள், தேவனுடைய அவருடைய அணுகுமுறையை படிப்ப கர்த்தர் பூமியிலே வந்து மனுரூபமாய் தேவன் வந்திருக்கிற இந்த நாட்களில் நடந்த சம்பவத்தை தேவன் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். மார்க்கு 5வது அதிகாரம் 35-36 வாசிங்க. 54வது பக்கம் மார்க்கு. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெபாலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி. இப்ப சூழ்நிலை என்ன? சொந்த மகன் மரித்து போய்விட்டான். விசுவாசிக்கிறதுக்கு எந்த காரியமும் இல்லை. அவங்க வந்து சொல்றாங்க, போதகரை வருத்தப்படுத்தாதீங்க, உங்க மகன் செத்து போயிட்டா. ஆனா ஆண்டவர் சொன்ன காரியம் பாருங்க, எடுத்த உடனே அவர் சொன்னது முதலாவது அந்த மனிதனை பார்த்து அவர் சொன்ன காரியம், பயப்படாத. ஏன்னா அவர் அவனுடைய உள்ளத்தை பார்த்தான். அவனுக்குள்ள பயம் வந்துட்டு. ஏண்டா அவங்க வந்து சொன்ன வார்த்தை நீ அவனுக்குள்ள பயம் வந்துட்டு. அவனுக்கு விசுவாசம் இல்லாம இல்ல. விசுவாசம் இருக்கிறபடியால தான் அங்க போய் தேவனிடத்திலே மருந்து கேட்கிறான். ஆனா அந்த விசுவாசத்துக்கு தடையாக தேவனுக்கும் அவனுக்கு நடுவில் இருந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் அங்கிருந்த யாரும் அதை பார்க்கல, தேவன் பார்க்கிறார். அவர் சொன்ன வார்த்தை, பயப்படாது, விசுவாசம் உள்ளவனாயிரு. அப்போ விசுவாசத்துக்கு எதிரடியான காரியம் பயம். நம்ம கர்த்தருக்கு பயப்படலாம், அது அவசியமே. ஆனா நம் சூழ்நிலைக்கு பயப்படக்கூடாது. நமக்கு கர்த்தர் கொடுத்தால் மரித்தவர்களை நீங்க எழுப்புவீங்க. அப்போ மரித்தவரை எழுப்புறதுக்கு நமக்கு அதிகாரத்தை தேவன் கொடுத்தா, அந்த அதிகாரத்தில் நாம் நடக்க பழகணும். அப்ப அந்த அதிகாரத்தில் நாம் நடப்பதற்கு பயம் தடை. அதற்காகத்தான் தேவன் ஊழியர்ல விசேஷித்த கிருபைகளை கொடுத்து விசுவாசிகள் எல்லாருக்குமே அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆனா விசுவாசிகள் எல்லாரும் அந்த அதிகாரத்தில் நடக்க முடிகிறது இல்லை. என்ன பயம்? அவங்களோட பயம். அந்த பயம் தான் ஆண்டவர் சொல்ற சின்ன காரியம், விசுவாசிங்க எல்லாத்தையும் செய்து. அதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ஊழியர் தேவை இல்லை. அதுக்கு ஒரு பெரிய அபிஷேகம் பண்ணப்பட்ட உங்க விசுவாசம். ஆனா பயம் இருக்கக்கூடாது. பயம் இருக்கக்கூடாது. பாருங்க, ஸ்தேவான் சிறியவன், எல்லாரை காட்டிலும் பின்னால தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆனா பேதுரு சாதித்து முடிக்க முடியாதத ஸ்தேவான் அந்த கொஞ்ச நாள் சாதித்து முடிச்சிட்டு நேரடியா பரலோகம் போயிட்டான். அவன் பயப்படல. அவனை சுத்தி நின்றது கல்லறிய பெரிய கூட்டம். அவனை இழுத்து கொண்டு போய் வெளியில தள்ளி புறமே எல்லாத்தையும் வஸ்திரத்தை இழுத்து போட்டு நிற்கிற அந்த விசுவாசத்தை கண்ட மனிதன் பின்னால் அந்த விசுவாசத்தை எண்ணி இருப்பான். இங்க சவுல் நிற்கிறார், பவுல் நிற்கிறார். அந்த வஸ்திரம் அவருடைய காலிலே போடப்பட்டது, அதை பார்த்து கொண்டு நிற்கிறார். பயப்படவே இல்லை ஸ்தேவான்.
இன்றைக்கும் ஸ்தேவான் பேசிக் கொண்டிருக்கிற சாட்சியாய் மாறிட்டான். அந்த விசுவாசம் பயம் என்றதை தூர தள்ளின விசுவாசம், அசைக்கிற பேதுரு விழுந்து விழுந்து பின்னாலே எழும்பி. ஆகவேதான் தேவன் அவனுக்கு டைம் கொடுத்தான். அந்த விசுவாசத்தை அவனுக்கு பூர்ணம் முடிக்கணும். பவுலுக்கும் டைம் கொடுத்தான். பவுல் எத்தனை இடத்துல கொல்ல போனாங்க. ஆனா ஸ்தேவானுக்கு டைம் கொடுக்கவே இல்லை. நமக்கு ஆச்சரியம் இருக்கல. பாருங்க, ஸ்தேவான் நிஜத்தை தேவன் காப்பாத்திருக்கலாம், லேசா காப்பாத்திருக்கலாம், தூதரை கொண்டு காப்பாத்திருக்கலாம், ஏதாவது செய்து காப்பாற்ற செய்யலையே. ஆனா ஸ்தேவான் நேரடியாக பரலோகமே திறந்துட்டு ஆண்டவர் எழுதி நின்றுட்டான். நேரா போயிட்டான். என்ன, அவன் பயப்பட இல்லை. அவனுக்கு பயம் தடையா இருக்க இல்லை. அங்க இருந்தவரை பார்த்தவன் பயந்துட்டான். ஐயோ ஆண்டவரை இந்த காப்பாற்றும் என்று அவன் ஒரு வார்த்தை கூட சாப்பிட்டான், இவர்களை மன்னியும். அதுதான் நமக்குள்ளே இருக்க வேண்டிய விசுவாசம். நாம் மாறாக கிரியை நடப்பிக்கிறோம். நம்முடைய பயத்தின் நிமித்தம் தவறாக நாம் காரியங்களை நடப்பிக்கிறோம். நீங்க கர்த்தருக்கு தான் பயப்படணும். மீண்டும் மீண்டும் அதை சொல்லுறேன், கர்த்தருக்கு தான் பயப்படணும். ஆகவேதான் ஆண்டவர் மத்தேயு நமக்கு தெரிந்தாலும் வாசிக்கும் மிகவும் முக்கியமான காரியம், நம்முடைய விசுவாசத்தை இன்னுமாய் பலப்படுத்துவாராக தேவன். 6வது அதிகாரம் 25 34 வரைக்கும் உள்ள வார்த்தைகள் நம்முடைய பயம் எப்படிப்பட்டது என்பதை ஆண்டவரே தெளிவாய் நமக்கு படம் போட்டு காட்டி நம்மை பலப்படுத்தி சொல்லுகிற காரியம். வாசிங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடைய பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளை உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுவார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே உங்கள் யோகன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான். இதற்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நுட்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளைக்கு அதினதின் பாடி போதும். ஆமென். பயப்படாதீங்க. பயம் அதான் கவலை. பயமும் கவலையும் இணைந்திருக்கிறாங்க, அக்கா தங்கச்சி. ஆண்டவர் சொன்னா பயப்படாதீங்க. என்னத்துக்கு நீங்க பயப்படுறீங்க? என்னத்துக்கு கவலைப்படுறீங்க? இதான் நமக்குள்ள இருக்கிற பயம். அப்போ அது தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீதிக்கும் தடை. தேவனோடு நாம் இணைந்து போக முடியாது. ஆகவேதான் நாளைய கூட சொல்லிட்டேன். நம்ம நாட்கள்ல நம்ம பயன்படுத்தி நாளைக்கு என்ன செய்ய போறேன், நாளைக்கு என்ன செய்ய போறேன், ஒரு வருஷத்தால என்ன செய்ய போறேன், இப்பவே வேலை இல்லை, நாளைக்கு என்ன நடக்குமோ, என் பிள்ளைக்கு நான் என்னத்தை சேர்த்து வைக்க போறேன், இதே நம்ம பயமா நம்ம பிடிச்சு கொண்டே இருக்கும். ஆனா ஆண்டவர் மாறா சொல்லுகிறார், சாலமோன போல ஒருவருமே இல்லை, அவன் காட்டிலும் மகிமையாய் காட்டு புஷ்பங்களை உங்க பிதா உடுத்துவித்தா நீங்க உடுத்துவிக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்ல. பறவைகள் ஒன்றையுமே விதைக்கிறது இல்லை, அறுக்கிறதும் இல்லை. ஆனா பரமபிதா அவைகளை பிழை போட்டினான். இதைத்தான் அங்கே ஈசாக்கிடத்தில் சொல்லி, பஞ்சம் வந்தா பயப்படாத ஈசாக்கு. பாருங்க, தேவனுடைய வழியை நாம் நன்றாய் புரிந்து அங்கு மாறுகிற கர்த்தர் அல்ல. ஆதியில் பேசிக்கொண்ட வார்த்தை அதுதான், பேசிக்கொண்டு வந்ததும் அதுதான். அவர் தம் பிள்ளைகள் பயப்படுறதை விரும்பாத கர்த்தர். அவர் தம்மையில பயப்பட என்று விரும்புகிறார். ஆனா மனுஷருக்கும் சூழ்நிலைக்கும் காரியங்களுக்கும் நீங்க பயப்படுகிறது அது கர்த்தருக்கு எல்லளவேனும் பிரியம் இல்லை. நீங்க நீதி நிமித்த மனுஷர்களுக்கு கீழ்ப்படியணும், அவரை சொன்ன அதிகாரங்களுக்கு கீழ்ப்படியணும். அதெல்லாம் அவர் சொல்லி தந்தது, அதை நாம் செய்துதான் ஆகணும். அதை செய்யாட்டினும் அது நமக்கு பாவமாய் முடியும். ஏண்டா நாம் விசுவாசிக்கிற தகப்பனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை, அதுபடி நம்ம செய்ய வேண்டாம். நாம தவறுகிறவர்கள். நமக்கு மேல்
இருக்கிறவர்கள், நமக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள், நமக்கென்று கொடுக்கப்பட்டவர்கள், இதெல்லாம் நம்ம கீழ்ப்படியாம இருப்போம் என்றால் அது நம்முடைய வாழ்க்கையில அதுக்கு நம்ம பயப்படாம இருப்போம் என்று சொன்னா கர்த்தர் அதை நியாயம் தீர்ப்பார். ஏன்னா அதோடைய பார்வையில பிரியம் இல்லை. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. தேவனுடைய பார்வை நாம் சரியாய் புரிந்து கொள்வோம் என்று சொன்னா அந்த விசுவாசத்திலே நாம் அழகாயோட தேவனை கொண்டு போய் ஏரோதுக்கு முன்னுக்கு விட்டாலும் ஆண்டவர் பயப்பட இல்லை. இந்த ஆண்டவருக்கு தெரியும். யோசிச்சு பாருங்க, பவுலை கொண்டு போய் அக்கிரிப்பு ராஜாவுக்கு முன்னுக்கு எத்தனையோ ராஜா முன்னு நிறுத்தினாலும் பவுல் பேசினதை கண்டு அவனே சொல்றான், இவன் எந்த குற்றத்துக்கும் மரண தண்டனைக்கு எந்த குற்றத்துக்கும் இவன் பாத்திரம் அல்ல, இவனை விடுவிக்கலாம், விடுதலை பண்ணலாம் என்று அக்கிரிப்பு ராஜா சொல்லிட்டு சொன்னான். இவன் கொஞ்சம் கூட என்னைய மாத்திரும் பயப்படுகிறது. அப்போ நாம் பயப்படக்கூடாது. நாம் அப்படி செய்ய மாட்டோம். நம்ம கொண்டு ராஜா ராஜாவை நீங்க சொல்லுங்க, நாங்க அப்படியே அடியார் செய்கிறோம் நம்ம அதுக்குள்ள விழுந்துரும் ராஜாவோட காலடி. ஆனா அப்படி நாம் இருக்கக்கூடாது. நாம் நீதிக்கு உட்படலாம், நீதி நிமித்தம் நாம் கனப்படுத்தலாம், அதெல்லாம் ஓகே. ஆனா அவனே நாம் விக்கிரமாய் மாற்றிடக்கூடாது. மாற்றிட்டோம் நமக்கு அது நீங்க விசுவாசம் ஒரு சரியா வழி நடக்கும். விசுவாசம் தேவன் நமக்கு கொடுத்து கற்பிக்கிற விசுவாசம் நம்ம சரியா வழி. ஆகவேதான் தேவன் பெரிதான காரியங்களை வைத்து பேசுகிறார். அஞ்ஞானிகள் என்று சொல்லுகிறார். உலகத்தின் ஞானத்தை பார்த்து அஞ்ஞானிகள், உலகத்தில் தன்னை பெரிய கோடீஸ்வரனாய் காண்பிக்கிறவன் எல்லாரையும் பார்த்து தேவன் அழகாய் அஞ்ஞானி. பாருங்க, இதைத்தான் தேடி 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 கடைசியில அழிஞ்சு போகிறான். அவன் அஞ்ஞானி. ஆனா நீ என் மகன் ஞானவா, நீ ஞானி. என்ன உங்க அப்பா ஞானம் உள்ளவர், அறிவுள்ளவர், அவருக்குள்ள எல்லாமே அடங்கி இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் நாங்க அந்த அறிவுக்குள்ள. ஆகவேதான் யோசுவாவோட பேசுவார் சொன்ன நியாய பிரமாணத்தை மோசே சொன்னதை கை கொண்டு விட்டார். இப்ப நம்ம பார்த்து கற்று சொல்ல, நான் கற்றுக் கொடுத்த வார்த்தைக்கு உட்படுத்தால் நீ விசுவாசத்தில் நடக்கணும். வார்த்தைக்கு எதிர்த்து நீ பயப்படாது, நீ எனக்கு பயப்படாது. நீ வேறு காரியத்துக்கு பயப்படுகிறாய், எனக்கு பயப்படாது. அப்போ அது கர்த்தருக்கு முன்பாக பாவம், கர்த்தருக்கு முன்பாக அது அருவருப்பு. நம்ம அப்படி செய்யவே கூடாது. நம்ம செய்திட்ட வேண்டாம், நாம் போய் அவரோட அதை சரிப்படுத்த. அப்போ மீண்டும் அவர் நம்மை தைரியப்படுத்துவார், நம்மை நடத்துவார். அப்படித்தான் அவர் அங்கே ஆபிரகாம் பெரிய யுத்தத்தெல்லாம் செய்து வந்து ஆபிரகாமை பார்த்து சொன்ன வார்த்தையை பாருங்க. அங்கே தேவ வார்த்தை நம்பி இருந்த ஈசாக்கிடத்தில் தேவன் போய் பேசுற விதத்தை பாருங்க. பெரிய யுத்தத்தை யோசுவா ஏற்கனவே மோசேட காலத்துல யுத்தத்தை செய்து அமலேக்கெல்லாம் அடித்து போட்டு வந்த யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்ன காரியத்தை பாருங்க. யுத்தத்தை கண்டவன் யோசுவா, யுத்த காலத்தை பார்க்காத மனிதன் அல்ல. ஆனா தேவன் போய் சொன்ன காரியம் என்ன? இப்ப புதிய ஏற்பாட்டுல சர்வத்தையும் உண்டாக்கி சர்வத்தையும் படைத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே மனு குலத்தை பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன? ஏன்னா விசுவாசத்துக்கு பெரிய தடை அதுதான். இப்போ நம்ம ஒரு ஆச்சரியமான பாருங்க, இந்த பயம் இல்லாம, இந்த எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு காரியத்தை செய்த ஒரு பாத்திரத்தை நாம் பார்க்க போகிறோம். லூக்கா இதை ஆண்டவரே மெச்சிக்கொண்டார். 21வது அதிகாரம் 1 to 4 வரைக்கும் உள்ள வார்த்தைகளை வாசிங்க. ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பொட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். ஒரு ஏழை விதவை அதில் 2 காசை போடுகிறதையும் கண்டு, இந்த ஏழை விதவை மற்றெல்லாரை பார்க்கிலும் அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டு விட்டாள் என்றார். பயப்படவே கர்த்தர் பேர்ல விசுவாசம், இதை கர்த்தருக்கு நான் செய்யணும், இது என் மேல் விழுந்த கடமை என்ற அந்த விசுவாசத்தை பார்த்து பயப்படவே இல்லை. அவ விதவென்று வேதம் சொல்லுது, அவ ஏழை என்று வேதம் சொல்லுது. நாளைக்கு அவருக்கு என்ன இருக்குமோ தெரியாது, இல்ல அன்று இரவுக்கு தான் என்ன இருக்குமோ தெரியாது. ஒன்றை பார்க்க அவ வறுமையை குறித்து பயப்பட இல்லை, நாளையை குறித்து பயப்பட இல்லை, அவ எதை உண்மையன் என்று குறித்து பயப்பட இல்லை, எதை உடுத்துவேன் என்று குறித்து பயப்பட இல்லை. தேவன் பேர்ல விசுவாசம் வைத்தான். அந்த
உத்தமமான அந்த விசுவாசத்தை நிரூபித்த ஒரு பாத்திரம், அதிகமாய் பேசப்படுகாத பாத்திரம். அந்த இடத்துல மாத்திரம் வேதம் மற்றவர்களை அறிமுகப்படுத்துகிறது. ஏழை விதம் என்பதுதான் அவன் மேல கொடுக்கப்பட்ட அடையாளம். கர்த்தர் பார்த்த விதம் வித்தியாசம். அவளோடு கூட எத்தனையோ பேர் காணிக்கை கொடுத்தாங்க, அதையெல்லாம் தேவன் பார்க்கவே இல்லை. அவன் ராஜ்யத்துக்கு என்று கொடுத்தார், கர்த்தருடைய நீதிக்கு என்று கொடுத்தார், விசுவாசத்தின்படி கொடுத்தார், பயப்படாமல் கொடுத்தார். இதுதான் நமக்குள்ள இருக்கணும். இப்படி நாங்க இருக்கணும். நாம் பயப்படுகிறபடினால் நாம் அந்த விசுவாசத்தை அடைத்து போடுகிறோம். அதனூடாக நாம் ஊழியத்தை அடைத்து போடுகிறோம். அதனூடாக தேவ ராஜ்யத்தை அடைத்து போடுகிறோம். தேவ நீதியை அடைத்து போடுகிறோம். ஏன்? நம்முடைய பயம், நமக்கு அந்த பயம் போகணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏன்னா நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவர். ஆகவே 2 வார்த்தைகளை பார்த்து நாம் முடிக்க போறோம். ஆகார், பழைய ஏற்பாடு ஆகார் இடுங்க. இதை நீங்கள் நான் விசுவாசித்தான் தேவன் நம்மோடு இருந்து நடத்துகிறது. 2வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. 1900 அது பக்கம் ஆகாய் 2:5 வாசிங்க. இப்ப தேவன் சொல்லுகிறார், நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோடு உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவர் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதீர்கள். ஆவியானவர் எனக்குள்ள உங்களுக்குள்ள இருந்தா நான் நீங்களும் பயப்பட தேவையில்லை. தம் ஜனத்தை பார்த்து தேவன் சொல்லுகிறார். நமக்கு பயத்தின் ஆவியை கொடுக்க இல்லை. நாம் பயப்படுகிறது, நாம் வேண்டாத காரியங்களுக்கு பயப்படுகிறோம். வேண்டாத காரிய நிமித்தம் நாம் பயப்படுகிறோம். அது கண்ணி. அதை தேவன் விரும்புகிறதே இல்லை. அவர் சொன்ன, நான் எகிப்துல நீங்க அடிமைத்தனத்துல இருந்தீங்க, சுற்றிலும் உங்களை அடிமைப்படுத்தத்தான் ஆட்கள், சுற்றிலும் சத்துருக்களாகத்தான் எகிப்து இருந்தாங்க. அங்க இருந்தவங்களை புறப்பட பண்ணப்பல நான் உங்களுக்கு கொடுத்த ஆவியானவர் இன்றும் அந்த ஆவியானவர் ஜீவனோடு நம் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார், நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார், நம்மை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். அப்போ நாம் ஏன் பயப்படணும்? ஏனென்றால் நமக்கு அந்த விசுவாசம் இல்லை. ஆகவே நாம் பயப்படுகிறோம். இப்போ சகரியார் தேவன் சொன்ன வார்த்தையை பாருங்க. சகரியார் ஒரு மனிதனை அழைத்த கர்த்தர் இப்பொழுது சொல்லுகிறார். வாசிங்க 6:7 வாசிங்க. 4வது அதிகாரம் 6:7. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளை கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய பர்வதமே நீ மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். ஆமென். ஆமென். கிருபை நம் பயங்களை புறம்பே தள்ளின கிருபையால் சிலுவையில தொங்கினது நமக்காக. அந்த கிருபை ஆவியை நமக்குள்ளே வந்து விட்டது. நம்மை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நீங்க பயப்படாதீங்க, என் ஜனமே பயப்படாதே, என் பிள்ளைகளே பயப்படாதே, மகனே மகளே பயப்படாதே, சிறு பிள்ளையே பயப்படாதே, சிறுமந்தையே பயப்படாதே. தேவன் இந்த நாள் வந்து உங்க மத்தியில பிரத்யட்சமா பேசுவாங்க. தேவன் பேசுகிற காரியம் இதுதான் பிள்ளைகள். நம்மை அதிக பயங்கள் சூழ்ந்து விட்டது, அதிக பயங்கள் நம்மை இழுத்துக் கொண்டு போகுது. ஆகவே தேவன் அதை பார்க்கிறார். அது அவரோடு நமக்கு இணைந்து நடக்க முடியாது. பயப்படுகிறவர்கள் அவருடைய ராஜ்யத்துக்குள்ள எப்படி பிரவேசிக்க முடியும்? அவருடைய நாமத்தை பயப்படுகிறவர்கள் சொல்கிறார், என் நாமத்தை மறுதலிக்கிற கிரியை நடப்பிப்பார்கள். அப்போ பயம் என்பது பெரும் தடை நம்முடைய விசுவாசத்துக்கு. ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள்ள இருக்கிற எனக்கும் உங்களுக்கும் விசுவாசத்துக்கு தடையா இருக்கிறதே இந்த பயம்தான். பயத்தின் ஆவி, அந்த ஆவி நமக்கு இருக்கவே கூடாது, எடுத்து எறி. அந்த ஆவி வேண்டாம். யாக்கோபின் தேவனே அடைக்கலம், அவர் நம் அடைக்கலம். பூமி நிலை மாறினாலும் சங்கீதக்காரன் சொல்றான், மலைகள் பெயர்ந்து போனாலும் நான் அசைக்கப்படேன். இந்த உறுதி நமக்குள்ள வரணும். எல்லாத்தையும் தியானிக்க நேரம் இல்லை, நமக்கு பந்தியாராதனை இருக்கிறபடினா. அப்போ நமக்கு இந்த உறுதி வரணும். அது நம்முடைய பயத்தை புறம்பே தள்ளும். ஆண்டு சொல்ற, உன் பலத்தை நம்பினா நீ பயப்படுவா, உன் பராக்கிரமத்தை நம்பினா நீ பயப்படுவா. என் ஆவியை நம்பு,
நமக்கு முன்பாய் நம் கண்கள் பார்க்கத்தக்கதா எழுதி கொடுக்கப்பட்ட நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்த வார்த்தைகள் இன்று வரைக்கும் இந்த இடத்துல தொங்கிக் கொண்டுதான் இருக்கு. நம்முடைய கையில் இருக்கிற வேதத்திலும் இது இருக்குது, அடிக்கடி நம்மோடு பேசுகிறது. அப்போ நாம் பயப்படக்கூடாது. பெரிய பர்வதம், பெரிய பர்வதம், செல்வ வேலை, பெரிய பர்வதம் உனக்கு முன் வந்தாலும், மலை போல திரண்டு வந்தாலும், நீதான் கட்ட போற, என் ராஜ்யத்தை நீதான் ஸ்தாபிக்க போற. செல்வாவேல் வந்து செய்கிறான். என்ன வாக்கு பண்ணினவர் உண்மை இல்லை. இப்ப பயந்த அடிமைத்தனத்தில் இருந்த செல்வாவேல் பாபிலோன் இல்லை, தன்னை ஒரு ராஜ வம்சத்தான் என்று கூட அறியாம அடிமைத்தனத்தில் இருந்தபடினால சாதாரணமாய் வாழ்ந்த செல்வாவேல். ஆனா தேவன் சொல்லுகிறான், கிருபை என்றால் அப்படி. அந்த கிருபை நாம் பெற்றுக்கொண்டோம். நாம் கிருபையை ஆர்ப்பரிக்கணும், பயத்தை அல்ல. நம்முடைய பயங்களை எல்லாம் தூர போகணும். அவர் நமக்கு மகாபெரிய பலனும் கேடகமும். எங்க போனாலும், எந்த தேசம், எந்த இடம், எந்த சூழ்நிலை, நீங்க எங்க போனாலும் கிறிஸ்துவுக்குள்ள இந்த உலகத்தை நாம் எடுபட்டு போகும் அந்த நாட்கள் வரை அவர் வந்தால் அவரோடு போகிறோம், இதை மறித்தால் நாம் அவரோடு பங்களிக்கிறோம் என்ற உறுதியோடு பயங்களை எல்லாம் கலைந்து அதற்கு ஏற்ப கிரியை நடத்தி அதற்கு ஏற்ப நம்ம ஒப்பு கொடுத்து நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நம் தேவனே நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறவராயிருக்கிறார். ஏன் அவர் நம்மை மறுதளித்து விட்டு போகிறவரே அல்ல, நம்மை பயப்படுத்தி விட்டு போகிற கர்த்தர் அல்ல. அப்போ இந்த நாளிலும் தேவன் நம்மை பார்த்து சொல்றது ஒன்றுதான், பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. உங்க பயம் அவர் மேல மாத்திரம் இருக்கட்டும். மற்ற எந்த காரியத்தையும் நீங்க பயப்பட வேண்டிய, வனாந்தரத்துக்கும் நீங்க பயப்பட தேவையில்லை, மரணங்களின் பள்ளத்தாக்கையும் நீங்க பயப்பட தேவையில்லை, நெருக்கங்கள் இடுக்கங்கள் வரும்பொழுது நீங்க பயப்பட தேவையில்லை. ஒன்னே ஒண்ணுதான், நம் தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் சகலத்தையும் செய்ய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் என்று அவர் பேரில் விசுவாசத்தை வைத்துட்டு பயத்தை பின்னுக்கு தள்ளிட்டு நாம் அவரை நோக்கி ஓடணும். அதுதான் அந்த சிலுவையில நமக்காய் ஜெயமாய் வெளிப்பட்டது. அந்த சிலுவை கொடுத்த அந்த ஜெயத்தை நோக்கி ஓடுகிற பிள்ளைகள் நாங்கள். அவரை உற்சாகமாக சமூகத்தில் எழுந்திருந்து அவரை பாடி துதிக்கிற இந்த வேலைகள்